ஹாய் டேவ்ஸ். இப்போ பிஹெச்பி மேஜிக் மெத்தட்ஸில் நம்ம பார்க்க போகிறது அண்டர்ஸ்கோர் கால் மெத்தட். இது எதை ஹெல்ப் பண்ணுதுன்னா, நம்ம அங்கே ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தோம். எதுக்கு? அண்டர்ஸ்கோர் கெட்டுக்கு இதுக்கு முன்னாடி. பட் இது என்னென்னா, கால் மெத்தட் எதை கால் பண்ணுறதுக்கு உதவுதுன்னா, அன்டிஃபைன்டு மெத்தடு, இன்ஆக்சசிபிள் மெத்தட்ஸை இது பண்ணுறதுக்கு. இங்கேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன நான் பண்ணியிருக்கேன்னா, ஒரு கிளாஸ் மை கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கான 2 ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஆர்குமெண்ட்டை இங்கே கன்கார்டினேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது மெத்தட் நேமு, ரெண்டாவது இருக்கிறது ஆர்குமெண்ட்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. இந்த ஆர்குமெண்ட்ஸுங்கிறது ஒரு அரேவாக இருக்கும். ஸோ அந்த அரேக்குள்ளே நம்ம செப்பரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட கிளாஸ்க்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி இல்லாத மெத்தடை நான் கால் பண்ண போகிறேன். இல்லாத மெத்தடை கால் பண்ணுறப்ப அன்டிஃபைன்டு மெத்தடாக, ஸோ அதுக்குள்ளே கால் பண்ணி 2 வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக அன்டிஃபைன்ட் மெத்தட்னு ஒரு வேல்யூவே இல்லை, ஒரு மெத்தடே என்கிட்ட இல்லை இந்த கிளாஸில். ஆனால் இருந்தாலும் நான் கால் பண்ணுறேன் வித் சம் பேராமீட்டர்ஸ். இது என்ன பண்ணுன்னா, ஃப்ரேம் ஒர்க்ஸில் இந்த கால் மெத்தட் என்ன பண்ணுன்னா, நீங்கள் சொன்ன மெத்தட் இல்லை, நீங்கள் பாஸ் பண்ண பேராமீட்டர் இதுதான் அப்படின்னு சொல்லி வேல்யூவே இதையும் நமக்கு காட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், the method undefined method was called with the arguments. ஸோ ஒரு இதில் பேசிக் யூசேஜ் என்னென்னா, நம்மளால் இன்ஆக்சசிபிள் மெத்தட்ஸையும் அன்டிஃபைன்டு மெத்தட்ஸையும் நம்ம கால் பண்ணையில், டைனமிக்கலாக கால் பண்ணையில் இது ஃப்ளெக்சிபிளாக அந்த கால்ஸை ஹேண்டில் பண்ணுது. இது ஹேண்ட்லிங் அன்டிஃபைன்ட் மெத்தட்ஸ் நம்ம தெரியாமல் கால் பண்ணோம். ஒரு ஏபிஐலையோ ஒரு ஏபிஐ யூஸ் பண்ணையிலோ அந்த மாதிரி கால் பண்ணையில், ப்ராக்சிஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணையில் கால் பண்ணையில் அதை இது ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணுறப்போலாம் ஈஸியாக எப்படி அவாய்ட் பண்ணுறங்கிறத நீங்கள் பார்க்க முடியுது. ஹேண்ட்லிங் இட்ஸ் பேசிக்கலி என்ன பண்ணுதுன்னா, ஹேண்ட்லிங் அன்டிஃபைன்டு மெத்தட்ஸ். இப்போ இதில் நெக்ஸ்ட் யூஸ் கேஸ் ஆஃப் திஸ் கால் மெத்தடுக்கு போகலாம். கால் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம அடுத்து பார்க்க போகிறது மெத்தட் ஃபார்வர்டிங். இப்போ மெத்தட் எக்ஸிஸ்ட்னா என்னென்னா, இது ஃபஸ்ட்டு இந்த கிளாஸில் உள்ள அதாவது இது கிளாஸ் ஆர் மெத்தடை குறிக்கும் இந்த ஃபஸ்ட்டு பேராமீட்டர். ஸோ இது செக் பண்ணும். இது ஒரு பூலியன் கண்டிஷன் மாதிரி. மெத்தட் எக்ஸிஸ்ட்னா கொடுத்துருக்க கிளாஸில் this.ab ரெஃபர்ஸ் டு எந்த கிளாஸ்னால், இது ப்ராக்ஸி இல்லாமல் ஏபிஐ கிளாஸ். ஆக்சுவலாக ஏபிஐ கிளாஸ்க்கு போகும் ஏன்னா கால் பண்ணுறப்ப. ஸோ அந்த ஏபிஐ கிளாஸ் போகிறப்ப போயிட்டு செக் பண்ணும், இந்த மாதிரி ஏபிஐ கிளாஸில் எப்படி ஒரு மெத்தட் இருக்கா. நம்ம கொடுக்க போகிற மெத்தட் நேம் என்னென்னா கெட் யூசருங்கிறது இந்த கன்ஸ்ட்ரக்ட் மூலயமா நமக்கு கால் ஆகும். this.ab நியூ ஃபங்க்ஷன் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே போய் கால் ஆகும். கால் ஆகிட்டு கெட் யூசர் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அடுத்து என்னென்னா ரிட்டன் கால் யூசர் ஃபங்க்ஷன் அரே அப்படிங்கிறது என்னென்னா, இது ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன். இது செக் பண்ணிட்டு வந்துடும். செக் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வேல்யூ எடுக்கணும்ல, ரிட்டர்ன் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு என்ன பண்ணுறோன்னா, this.api இந்த ஏபிஐ அந்த ஏபிஐ இது ஒரு கால்பேக் ஃபங்க்ஷனால் ஃபஸ்ட் எடுத்தோன்னா காலபிள் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். ஸோ அது அந்த கிளாஸுக்கு போய் கால் பண்ணும், இந்த மெத்தட் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அந்த ஆர்குமெண்ட்ஸை கேட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ரிட்டர்ன் வேல்யூஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். யூசர் டேட்டா, ப்ராடக்ட் டேட்டா. பார்த்தீங்கன்னா ஒருவேளை மெத்தட் இல்லைன்னா பாருங்க, இல்லைன்னு வந்துருச்சு. காலபிள் ஃபங்க்ஷனே எதுக்குன்னா, அண்டர்ஸ்கோர் இந்த கால் ஃபங்க்ஷனே எதுக்குன்னா, நம்ம ஒரு கிளாஸில் போய் கால் பண்ண போகிறோம். அந்த கிளாஸில் மெத்தட் இருந்துச்சுன்னா இருக்குன்னு சொல்லும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுறதுக்கு இது பண்ணுறோம். மெயின்லி பிகாஸ் அந்த மேஜிக் மெத்தட்ஸ்னால் அதை ஆக்சஸ் பண்ணி தெரிஞ்சுக்க முடியுது. இதுவே நம்ம நார்மலாக டைனாமிக்காக நமக்கு தெரியாதுல்ல, சில நேரத்தில் ஒரு ஏபிஐயில் இந்த மெத்தட்ஸ்லாம் இருக்கா இல்லையான்னு தெரியாது, வேறு கிளாஸில் இருக்கான்னு தெரியாது ஃப்ரேம் ஒர்க்கில். ஸோ ஆக்சஸ் பண்ணி பார்க்குறப்ப இந்த கால் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே என்ன பண்ணியிருக்கோன்னா, ப்ராக்ஸி கிளாஸ்க்கு ஒரு இது க்ரியேட் பண்ணி நம்ம மெத்தடை இதே கால் பண்ணுறோம்.
ஸோ வெளியிலேருந்து கால் பண்ணுறோம். கிளாஸுக்கு வெளியிலேருந்து கால் பண்ணுறப்ப என்ன நடக்குதுன்னா, நம்ம இங்கே ப்ராக்ஸி கிளாஸில் கால் பண்ணுறத வச்சு அது திஸ் டாட் ஏபி ஈக்குவல் நியூ ஏபிங்கிறத கன்ஸ்ட்ரக்ட் போய் கால் பண்ணும். ஃபார்வர்டிங் கால்ஸ் இங்கே தான் நடக்கும். முதல்ல சொல்ல மாதிரிட்டேன். ஸோ நம்ம இங்கே கால் பண்ணையில் இங்கேருந்து யூஸர் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணி கால் பண்ணையில் அது ஸ்ட்ரெயிட்டாக whenever an instance is called construct function will be called. ஸோ அந்த கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகையில் நியூ ஏபி வந்து அந்த நம்ம ஏபிஐ கிளாஸ்க்கு கால் பண்ணி நம்ம அதோட இன்ஸ்டன்ஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோமா. ஸோ அந்த இன்ஸ்டன்ஸ் தான் இங்கே இருக்குது. ஸோ ஆப்வியஸாக அந்த இன்ஸ்டன்ஸ்னால் என்ன, அந்த கிளாஸோட காப்பி. ஸோ அந்த காப்பியில் நம்மளோட கெட் யூஸர் இருக்கா இல்லையான்னு மெத்தடில் செக் பண்ணுறோம். செக் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா ஓகே போயிட்டு இப்போ வேல்யூ எடுத்துகிட்டு வந்து எதோ சொல்கிறோம். வேல்யூ எடுத்துகிட்டு வர எதை வச்சு பண்ணுறோன்னா காலபிள் ஃபங்க்ஷனை வச்சு பண்ணுறோம். காலபிள் யூஸர் அரே ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்னா அந்த அந்த மெத்தட் இருக்கா இல்லையான்னு சொல்லி நமக்கு போயிட்டு கால் பேக் ஃபங்க்ஷன் மூலயமா எடுத்துகிட்டு வருது. காலிங் கிளாஸ் மெத்தட்ஸ் டைனமிக்கலி. இதை வந்து பிரைமரி ரீசன் ஆஃப் கால் யூஸர் ஃபங்க்ஷன் அரே இஸ் டைனமிக்கலாக பாஸ் பண்ணி கால் பேக்ஸை நமக்கு எடுத்துகிட்டு வர்றதான் அதோட வேலை. அதோட இது கூட காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து கால் பேக்கு, அடுத்தது அரே. இந்த ஃபுல்லுமே இது கால் பேக் தான். இந்த கால் பேக் இருக்கு பாருங்க, இது கால் பேக் தான். என்னென்னா இந்த ஏபிஐயில் போயிட்டு இந்த கிளாஸில் போயிட்டு இந்த மெத்தட் இருக்கான்னு கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த அரேவை வேல்யூஸை எடுத்துகிட்டு வந்துடும், நமக்கு ரிட்டர்னில் கொடுக்கும். ஸோ அதனால தான் மெத்தட் நாட் ஃபவுண்டில் அந்த நேம் வந்து நமக்கு வருது, இங்கே இருக்க அந்த ஃபங்க்ஷன் நேம்.